வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பூந்தி லட்டு செய்ய போகிறோம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை அடி பிடிச்சிரும், அதனால் நல்லா கைவிடாத கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கம்பி பதம் வந்துருச்சான்னு. இன்னும் வரல. இதுமாதிரி செக் பண்ணி பார்த்தா இப்படி கம்பி மாதிரி இப்படி வரும். இதுதான் சரியான பதம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம சிம்மில் வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போது 1 கப் அளவில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவில் சோடா, குக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் எடுத்திருக்கேன், எல்லோ கலர். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகிடும். ஃபஸ்ட்டு இது மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கணும், கட்டி இல்லாத. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். எண்ணெய் வந்து நல்ல 3/4 பாகம் நல்ல காய்ச்சலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போட்ட உடனே மேலே எலும்பி வரும், சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ மாவு அதில் ஊற்றிடலாம். போட்ட உடனே கிளற வேணாம், கொஞ்சம் நல்ல சலசலப்பு நின்ன உடனே அதுக்கப்புறம் லேசாக திருப்பி விடணும். சரியான பதத்தில் மாவு கரைச்சதுனால நல்ல அழகாக வந்துருக்கு பாருங்க, பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக. இது வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. அந்த சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடலாம், இல்லைன்னா நமக்கு பூந்தி மாதிரி ஆகிடும், காரா பூந்தி மாதிரி. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பூந்தியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு வந்து ஆறிடுச்சு, கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கிட்டு சேர்க்கணும். ஒரு 1 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். இப்போ பூந்தியை சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் வறுத்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 நம்பர் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஜாதிக்காயும் அந்த ஏலக்காயும் இதில் சேர்த்துடலாம். நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு பொடி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு 15 நம்பர் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். அப்புறம் உலர் திராட்சை, அதையும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி பாகில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். அப்போ அதுக்கப்புறம் இடையில இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஜீரா வந்து நல்லா அப்சர்வ் ஆகும், அந்த பூந்தியோட குடிக்கிறதுக்கும் நல்லா வரும். நம்ம இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா சர்க்கரை பாகில் பூந்தியை ஊற வச்சு எடுத்துருக்கோம். நல்லா ஊறி நல்லா ரவுண்டாக முழுசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த லட்டை வந்து நீங்கள் அப்படியும் பிடிக்கலாம். அது மாதிரி இதே மாதிரி இப்படியும் பிடிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்க வரல, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் இதில் ஒரு பாதியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 பொடி பண்ணி அதை இதில் சேர்த்து அப்படியும் பிடிக்கலாம். இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி நம்ம மிக்சியில் அடித்து லட்டு பிடிச்சோம்னா நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா பைண்டிங்காக நல்லா வரும் பிடிக்கிறதுக்கு. அது பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சால் பாதியை முழுசாக வச்சுக்கிட்டு பாதியை மட்டும் இது மாதிரி போட்டு எடுத்தால் போதும். நல்லா இந்த ஸ்டேஜுக்கு 1-2 இப்படி இருக்கணும், பொடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய், ஜாதிக்காய் ரெண்டையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ முந்திரியும் உலர் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து வெள்ளரி விதை இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஒரு சிலர் கிராம்பு கூட போடுவாங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அது சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ லட்டு பிடிச்சிடலாம். நம்ம லட்டு பிடிக்கும்போது நல்லா ஒரு லட்டுக்கும் எந்த அளவுக்கு முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துருக்குமோ அது இதில் சேர்ற மாதிரி சேர்த்து பிடிச்சிக்கணும். நல்லா இது மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறவங்களா இருந்தால் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சர்க்கரை பாகு வந்து நல்ல கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சணும். அதே மாதிரி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல மீடியம் சைஸில் தோசை மாவு பார்த்துக்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா முத்தாக வரும். பூந்தி நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லா லட்டையும் நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டுவை ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப குயிக்காக செஞ்சுருக்கோம். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த பூந்தி லட்டை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.